யோ, என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒயிட் வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா பொன்னிறமாக ஃபுல்லாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், 1/4 கப்பு காலிஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 முந்திரி, 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை, 3 பச்சை மிளகாய். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், எல்லா காயும் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரு கலராக வெரைட்டியாக பண்ணி